ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாளாக ஒரு இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எப்படி போகணும், யார் கூட போகணும், இது எதுவுமே எனக்கு தெரியாமல் இருந்தது. ஒரு நாள் போக வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. கிளம்பிட்டேன். எங்கன்னு பார்க்குறீங்களா? பர்வதமலைக்கு தான். இவங்க அன்னதானம் போடுறவங்க. இவங்க மூலயமா தான் நான் போயிருந்தேன். மலை ஏறி முடிச்சுட்டு வரவங்களுக்கு அன்னதானம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்க கூட தான் போயிருந்தேன். ஸோ அங்கே ரீச் ஆனதுமே காய்கறி வெட்டுறது, அங்கே எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பை அவங்களுக்கு காய்கறி வெட்டி கொடுத்துட்ருந்தேன். இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நாங்கள் மலையேற ஸ்டார்ட் பண்ணோம். அரௌண்ட் 4 o'clock. பர்வதம்னா மலை, பர்வதமலைனா மலைகளுக்கெல்லாம் அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலை தென்கைலாயம்னு சொல்கிறாங்க. பர்வதகிரி, மல்லிகார்ஜுன மலைன்னு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த மலை திருவண்ணாமலையிலேருந்து 37 கிலோமீட்டரில் தென்மாதிமங்கலம்ன்ற வில்லேஜில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த மலை சுமார் 4560 அடி உயரத்தில் இருக்குது. ஆஞ்சநேயர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நாங்கள் எங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறம் வீரபத்ரர் கோவில் வரும். வீரபத்ரர் கோவிலில் தான் அன்னதானம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எப்பயுமே இங்கே கஞ்சி ப்ரொவைட் பண்ணிட்டே இருப்பாங்க. மதிய வேளையில் மட்டும் சாப்பாடு கிடைக்கும். பௌர்ணமி அன்னைக்கு இந்த மலையை சுற்றுறது கைலாயத்தை சுற்றிய அளவுக்கு பலன் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தெற்கு பகுதியில் சிவன் முதலாக காலடி வச்சதும் இந்த பர்வதமலை தான் சொல்கிறாங்க. இந்த ஒரு கோவிலுக்கு போனால் எல்லா சிவன் கோவிலுக்கும் போன அளவுக்கு பலன் தருமா. 10 பாட்டோட இறுதியில் மலைப்படுகடான்ற நூலில் இந்த மலையை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. நன்னன் செய் நன்னன் இந்த கோவிலுக்கு அதிகமாக போய் வழிபடுவாராம். அதில் இந்த நூலில் நவீரமலையை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அந்த நவீரமலை தான் இந்த பர்வதமலைன்னு சொல்கிறாங்க. நவீரம்னா மூங்கில் அப்படின்றது தான் அர்த்தம். இந்த கோவிலை கிபி 3ஆம் நூற்றாண்டில் தான் கட்டியிருக்காங்க. இந்த கோவில் கல்வெட்டிலே அதை பொறிச்சும் வச்சுருக்காங்க. இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று தென்மாதிமங்கலம், இன்னொன்று கடலாடி. தென்மாதிமங்கலம் வழியாக போகிறவங்க சில பேர் தான் இருப்பாங்க. அது ஒரு காட்டு வழி பாதை. அதே மாதிரி அங்கே லைட் எதுவுமே இருக்காது. கடலாடி பாதையில் போகிற வழியிலே வீரபத்ரர் கோவில் இருக்கும். அங்கே தான் அன்னதானம்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஓய்வெடுக்கிறதுக்கும் நிறைய இடம் இருக்கும். எலக்ட்ரிசிட்டியும் ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் இந்த 2 வழியில் போனாலுமே நம்ம கடப்பாறை பாதைக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 வழியுமே இணைஞ்சிட்டு தான் நம்ம போயாகணும். இந்த மலைக்கு போகிறதுக்கு 5 பாதை இருக்குது. ஒன்று காட்டு பாதை, 2வது கரடுமுரடு பாதை, 3வது இரும்பு பாதை, 4வது கடப்பாறை பாதை, 5வது ஆகாய பாதை. இந்த கடப்பாறை பாதை தான் கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா கடப்பாறையை அந்த மலையில் சொருகி வச்சுருப்பாங்க. அதை பிடிச்சிட்டு தான் ஏறுற மாதிரி இருக்கும். காட்டுப்பாதையில் 1263 படிகளை கடந்து தான் நம்ம அடுத்த கரடுமுரடு பாதைக்கு போக முடியும். இந்த 1263 படிக்கட்டில் 700வது படிக்கட்டுக்கு நேராக ஒரு சித்தரோட குகை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு நேராகவே அந்த சித்தரோட வழிபாட்டு இடம் பின்னாடி இருக்கும். அங்கே நிறைய சிலைகளும் வச்சுருப்பாங்க. கரடுமுரடு பாதையில் கல்லுலாம் கொட்டி கிடக்கும். ராத்திரி போகும்போது அது கொஞ்சம் ஆபத்து மாதிரி தான் இருக்கும். ஆனால் டார்ச் லைட் வச்சுட்டு நீங்கள் பார்த்து ஒவ்வொரு காலடியும் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இரும்பு பாதை ஒரு மாதிரி ஸ்லைடிங் சர்ஃபேஸாக இருந்தது. நடுவில் ஒரு கம்பி வச்சுருந்தாங்க. போகிறவங்க இப்படி போகிற மாதிரியும், வரவங்க அந்த பக்கம் வர மாதிரியும் இருந்தது. செருப்புலாம் போட்டு போகும்போது வழுக்காத மாதிரி பார்த்து செருப்பை போட்டு போனால் அந்த இடம் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா காலால் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த கடப்பாறை பாதைக்கு கீழவே அந்த வியூவே சூப்பராக இருந்தது. அங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்த வழி எல்லாமே தெரிஞ்சுது. நேராக பார்க்கும் போது அந்த ஜவ்வாது ஹில்ஸு அது எல்லாமே அழகாக தெரிஞ்சுது. ஜவ்வாது மலை எல்லாமே. அதே மாதிரி இது ஈஸ்டர்ன் காட்ஸ் ஃபுல்லாகவே தெரிஞ்சுது நம்ம மேலேருந்து பார்க்கும்போது. கடப்பாறை பாதையில் இரும்பு கம்பி தான் சொருகி வச்சுருந்தாங்க. அதை பிடிச்சிட்டு தான் நம்ம மேலே ஏறுற மாதிரி இருக்கும். மேபி வயசானவங்க அவங்களுக்குலாம் கஷ்டமாக இருக்கும். சின்ன பசங்கள்லாம் கூப்பிட்டு போனால் அவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ரொம்ப சின்ன பசங்க, ஒரு 8 வயசுக்கு கீழே இருக்கவங்களாம். அதுக்கு மேலே இருக்கவங்களால ஏற முடியும். பட் ஆனால் அவங்களால ஏற முடியுமான்னு பார்த்துட்டு நீங்கள் கூப்பிட்டு போகலாம். இந்த கடப்பாறை பாதையோட எண்டில் ஒரு மண்டபம் இருக்கும். அது எதுக்குன்னா சம்டைம்ஸ் கேர்ள்ஸ்க்கு பீரியட்ஸ் வந்துச்சுன்னா அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பாட் தேவைப்படுன்றதுக்காக அந்த இடத்த கட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் அதை வாட்ச் டவராகவும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க.
இதெல்லாம் முடிச்சாதான் நம்ம ஆகாய பாதையை ஏறி வந்தோம்னா நம்ம சிவனை போய் பார்க்கலாம். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு மேலே போய் அந்த சிவனோட காலடியை தொடும் போதே அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக இருந்தது. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மேலே வந்து இதை பார்க்க தான் வந்தோன்றதுல வந்து அந்த கஷ்டமே வந்து போயிடுச்சுன்னு தான் சொல்வேன். ஏன்னா மேலே இருந்து பார்க்கும்போது வியூவுமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வியூக்காகவே வந்து நம்ம அங்கேருந்து நடந்து வரலான்ற மாதிரி தான் இருந்தது. இங்கே வந்து சின்னவங்க பெரியவங்க அப்படின்லாம் கிடையாது. நம்மளால ஏற முடியும்னா வந்து நம்ம ஏறி வரலாம். வயசானவங்க 60 வயசுக்கு மேலேயுமே ஏறி வந்தாங்க. ஏன்னா அவங்களால முடியுது. நம்மளால சில பேர் வந்து ஏற கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அவங்க உடம்பு அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நம்ம போகணும். தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா வந்து நைட்டு போகும்போது நைட்டில் வந்து எதுவுமே கடை கிடையாது. இதே வந்து மார்னிங்லாம் வந்து ஒரு 10 மணிக்கு மேலே கடைலாம் திறந்துருவாங்க. அப்போ வந்து நமக்கு தண்ணி கிடைக்கும். தண்ணியுமே வந்து ரேட் அதிகமாக வைப்பாங்க. ஏன்னா வந்து மேலே அவங்க தூக்கிட்டு வராங்க இல்லையா? தண்ணி மட்டும் இல்லை, ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து அங்கே ரேட் அதிகமாக தான் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா வந்து மேலே போகும்போது உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸை விட ஏதாவது ஃப்ரூட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் எனர்ஜியாகவே இருக்கும். மேலே இருந்து கீழே பார்க்கும்போது நம்ம வந்த வழி அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. கீழே கோடு மாதிரி நம்ம அங்கேருந்து தான் இவ்வளோ தூரம் வந்தோமா அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த மலையிலேருந்து பார்க்கும்போது ஜவ்வாது ஹில்ஸ் வந்து அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. ஈஸ்டர்ன் காட்ஸ் ஃபுல்லாகவே தெரிஞ்சுது. மேலே மேகமூட்டமாக சூப்பராகவே இருந்தது அந்த இடம். இந்த மலை உச்சியில் 2 பாறை இருக்குது. இதில் ஒரு பாறையில் தான் அந்த கோவில் இருக்குது. அதில் தான் வந்து மல்லிகார்ஜுனரும் பிரம்மாம்பிகையும் வந்து இருக்காங்க. அதே மாதிரி இங்கே இருக்க பாறைகள் எல்லாத்துலேயுமே வந்து எழுத்துக்களால் செதுக்கியிருக்காங்க. ஆனால் அது என்னன்னு புரியல. பட் ஆனால் நிறைய வரைபடங்களும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலுக்குள்ளே வந்து குளமும் இருந்தது. அதே மாதிரி மழைநீர் சேகரிப்பு தொட்டியும் வந்து அங்கே வச்சுருக்காங்க. வத்தி, கற்பூரம், இந்த தேங்காய் உடைக்கிறது இது எல்லாத்தையுமே வந்து கோவிலுக்கு வெளியவே பண்ணிடணும். இந்த கோவிலில் வந்து 2 நந்தி, ஒன்று அம்மனுக்கும் இன்னொன்று சிவனுக்கும் வச்சுருக்காங்க. உள்ளே போனதும் வந்து நிறைய சித்தர்களும் வச்சுருந்தாங்க. வீரபத்ரர், முருகன், வள்ளி, தேவயானை இவங்க எல்லாருமே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த கோவிலில் என்ன விசேஷம்னா, சிவனுக்கு நம்மளே வந்து அபிஷேகம் பண்ணலாம் விபூதியால். மற்ற கோவில் மாதிரி காசு கொடுத்தா நமக்கு வேறு ஏதாவது தருவாங்க, பூ தருவாங்க, கவனிப்பாங்க, அப்படி இல்லாமல் நம்மளே சிவனுக்கு அபிஷேகம் பண்ணலாம். நமக்கு தேவையான விபூதியை நம்மளே எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. வெளியே வந்து விளக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் விளக்கு வாங்கிட்டு நாங்கள் ஏற்றிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து வெளியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். உள்ளே அங்கே வந்து நிறைய குரங்கு வந்து ரொம்பவே தொல்லை தான் பண்ணிகிட்டு இருந்தது. ஆனால் வந்து நம்ம அதை எதுவும் பண்ணாத வரைக்கும் அது நம்மளை எதுவுமே பண்ணலை. ஆனால் வந்து பேக்கை பார்த்துட்டு அதுக்கு ஏதோ கொடுக்க வராங்க அப்படின்னு நினச்சிட்டு அது பேக்கை பிடுங்கிறது தான் வழக்கமே தவிர மற்றபடி அதுங்க எதுவும் ஹார்ம்ஃபுல்லாலாம் கிடையாது. அதே மாதிரி பிஸ்கெட்லாம் கொடுத்ததும் அழகாக வாங்கிட்டு போய் அழகாக சாப்பிட்டாங்க. இந்த மலையை வந்து பர்வத மலைன்னு சொல்கிறத விட விபூதி மலைன்னே சொல்லலாம் போல இருக்குது. கோவிலை சுற்றி வெள்ளை அடித்த மாதிரி விபூதி அடித்து வச்சுருந்தாங்க. அங்கேருந்து அபிஷேகம் பண்ணி வர்றது, அதே மாதிரி சாதம் வடிக்கிற தண்ணிலாம் இருக்குது அந்த அன்னதான கூடத்தில். அதெல்லாம் வந்து இந்த குரங்குங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாமியெல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து உட்காரும் போதே ஒரே அமைதியாக இருந்தது. அந்த அளவுக்கு வந்து ஒரு அமைதியான இடமா இருந்தது. இவ்வளோ உயரம் நம்ம தான் ஏறி வந்தோமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு 4 to 5 மணி நேரம் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்து சாமியை பார்த்துட்டு அந்த ஃபீலிங் வந்து சொல்லவே முடியல. அவ்வளோ சூப்பராக இருந்தது. மேபி உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க. பட் ஆனால் போகணுன்னு ரொம்ப கட்டாயம் கிடையாது. உங்களோட உடல்நிலை வந்து உங்களுக்கு தான் தெரியும். அதை மாதிரி அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் வந்து நீங்கள் மலை ஏறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். என்னாலே வந்து கொஞ்சம் முடியல தான். பட் ஆனால் வந்து போகணுன்ற ஆசையில் வந்து நான் வந்துட்டேன். ஆனால் நெக்ஸ்ட் டைமும் வந்து கண்டிப்பாக வந்து போவேன். இந்த மலையில் வந்து நிறைய பட்டாம்பூச்சி, தண்ணி தேங்குகிற இடம் எல்லாமே வந்து பட்டாம்பூச்சியாக தான் இருந்தது. நிறைய இடத்துல வந்து பட்டாம்பூச்சி கார்டன் சொல்லிட்டு வைக்கிறாங்க. அங்கெல்லாம் வந்து பட்டாம்பூச்சி இருக்கிறதே கிடையாது. இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து எப்படி சொல்கிறது, இந்த காட்டு வழி பாதையில் நிறைய பட்டாம்பூச்சி எல்லா கலர்லேயுமே இருந்தது. ஒவ்வொரு தண்ணி தேங்குகிற இடத்துலையுமே பட்டாம்பூச்சி தான் சுற்றிட்டு இருந்தது. மலை ஏறிட்டு இறங்கி வந்ததுக்கப்புறம் கீழே இருந்து பார்த்தா மலையோட ஹைட் நம்ம இவ்வளோ பெருசாக ஏறி போனோன்ற மாதிரி இருந்தது. ஆனால் வந்து இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்வேன்.
மனசு வந்து தைரியமாக இருக்குதா, நம்மளும் தைரியமாக இருக்குமா, உடல் அளவுலேயும் சரி மனசு அளவுலேயும் சரி இருக்கோமான்றதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு முயற்சி தான் இது. அதே மாதிரி முடிச்சுட்டு வரும்போது வீரபத்திரர் கோவில்லே வந்து அன்னதானம் போட்டாங்க. அங்கே முடிச்சுட்டு வெளியே வந்து பச்சையம்மன் கோவிலுக்கு வெளியே மண்ணு கொட்டி வச்சுருந்தாங்க. அங்கவே வந்து படுத்தாச்சு ஒன்றும் முடியலன்ட்டு. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் எங்களோட பயணத்தை முடிச்சிட்டோம்.